யோகக்ஷேத்திரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோகக்ஷேத்திரம் என்றால் யோகம் என்றால் ஆன்மீகத்து, க்ஷேத்திரம் என்றால் இடம் என்ற அர்த்தம். ஆன்மீகத்தில் உங்களை அழைத்து செல்வதற்காக இங்கே நான் வந்துள்ளேன். இப்பொழுது நான் நம்முடைய நவக்கிரகங்கள் 9 கிரகங்களை பற்றிய விவரங்கள், அதில் முதன்மையாக விளக்கக்கூடிய சூரியனை பற்றிய ஒரு சிறு விளக்கம். சூரியன் நவகிரகத்தின் அதிபதி, பிரதானமானவர். நவகிரகத்துக்கு பிரதானமானவர், நவகிரகத்தின் அதிபதி என்று நாம் கூறலாம். சூரியன் தான் பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷமாக நம்ம தினமும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்குகின்றார். தினமும் காலையில் கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறையக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர் சூரிய பகவான். சூரியனை வேண்டினா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, சூரியனை வேண்டினா முதல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். சூரிய வழிபாடு மிக ஒரு முதன்மையான ஒன்றாக விளங்குகின்றது. தினமுமே காலையிலே குளித்துவிட்டு நாம் சூரியனை கையெடுத்து வணங்கி, முடிந்தால் நீரால் அர்க்கியம் விட்டு அவருக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்ரீ சூர்யாய நமகா என்று கூறினார். அவர் நமஸ்கார பிரியர். அதனால் நமஸ்காரம் பண்ணினா அவர் எல்லாருக்குமே அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதனால் சூரியனை நம்ம வழிபடுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதுகிறது. சூரியன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க சார்ந்த விஷயங்கள், அரசாங்கத்தால் நமக்கு உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, முதன்மையாக சூரிய பகவானை தான் வேண்டியது. ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா அந்த சூரியனால் அந்த ஜாதகருக்கு நல்லதே நடக்கும். ஒரு அரசாங்க வேலை அல்லது அரசாங்கத்தில் சம்பந்தமான ஒரு சப்போர்ட் நமக்கு வேண்டும் என்றால், சூரியனை வேண்டினோம் என்றால் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். சூரியனுக்கு உகந்த தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான், பார்வதி, சந்திரன், இந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாம் நாம் வேண்டிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு உரியவர் சூரிய பகவான். அதனால் சூரியனை வழிபடுவதற்கு ஈஸ்வரனை பிரார்த்தனை செய்து கொண்டு, ஞாயிற்றுக்கிழமையிலே ஈஸ்வரனை வேண்டிக் கொள்ளலாம், பார்வதி தேவியை வேண்டிக் கொண்டு அந்த